வணக்கம், நான் உங்கள் கேஆர் பிரீத்தி கணேஷ். இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து இந்த மட்டன் சால்னா சூப்பராக பார்த்தோம். இப்போ நம்மளோட யூனிக் நான்வெஜ் மசாலா வச்சு எப்படி முட்டை பன் புரோட்டா போடுறதுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உப்பு போட்டுக்கோங்க. எப்பயும் வந்து பெப்பர் போடுவோம். நம்ம பெப்பர் போடாமல் நம்மளோட நான்வெஜ் மசாலா வந்து இந்த அளவுக்கு போட்டு அந்த முட்டையை கலக்கிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது போடுறதுல பன் புரோட்டாக்குள்ளே இருக்கிற அந்த எக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக வரும். இதை போட்டாச்சு. இப்போ லேசாக தண்ணி ஊற்றி அதை கலக்கிக்கிடுவோம். இப்போ லேசாக தண்ணி ஊற்றியாச்சு, இதை கலக்கியாச்சு, உப்பு போட்டாச்சு, நம்ம யூனிக் நான்வெஜ் மசாலா போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு, 1/2 ஸ்பூன் இதுவும் உப்பு 1/4 ஸ்பூனும் போட்டாச்சு. இப்போ முட்டையை அடித்து ஊற்ற போகிறோம். முட்டை போட்டாச்சு, கொஞ்சம் ஆனியன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அடிச்சுட்டு காமிக்கிறேன். இன்னும் லேசாக இவ்வளோண்டு உப்பு அந்த ஆனியனுக்கு. ஓகே. இப்போ இதை அடித்து ஊற்றிட்டு முட்டை புரோட்டாவோட ஸ்டஃபிங்காக இதுதான் யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இது வந்து வறுத்து அரைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த முட்டை புரோட்டாவில் இதை சேர்க்கறதுல இன்னும் என்ஹான்சிங்காக இருக்கும் முட்டை பன் புரோட்டாவோட டேஸ்ட்டு. நல்லா அடிச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஆல்ரெடி புரோட்டாக்குரிய மாவை பிணைஞ்சி ஊற போட்டு வச்சுருக்கோம். இதில் தான் இப்போ இழுத்து போட போகிறோம். எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கோங்க. புரோட்டாக்கு நம்ம வந்து இப்போ இப்படி பண்ணியிருக்கோம். ஒரு விரிஞ்ச பேனில் எக் புரோட்டாக்கு ஆல்ரெடி எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கோம். நம்ம முட்டை ஸ்டஃபிங் இது பண்ணியிருக்கோம். இப்போ இழுக்க போகிறோம் புரோட்டாக்கு. இந்த இதில் வந்து புரோட்டா மாவில் நான் எக் ஒயிட் 3/4 கிலோ மாவுக்கு எக் ஒயிட் 3, பட்டர் வந்து ஒரு 80 கிராம்ஸ், ஒரு 70 கிராம்ஸ், உப்பு இதெல்லாம் போட்டு பிணைஞ்சிருக்கேன். அந்த பட்டர் அந்த முட்டை போடுறதுனால நல்லா ஃப்ளஃபியாக வரும் இதுக்கு. இப்போ இதில் போட போகிறோம். நல்லா போட்டாச்சு. இப்போ அந்த முட்டையை ஊற்ற போகிறோம். முட்டையை ஊற்றியாச்சு. இப்போ நம்ம அதை மடிக்க போகிறோம். நாளாக மடித்தாச்சு. முட்டை உள்ளே இதாகிடுச்சு. நல்லா வேக விட்டு நம்ம திருப்பி போட்டு பார்ப்போம். நார்மலாக நம்ம உப்பு மிளகு மட்டும் போட்டு அந்த உள்ளே ஸ்டஃபிங் பண்ணுவோம். பட் நல்லா மடித்து போட்டாச்சு. நல்லா ஃப்ளஃபியாக வருது. இந்த எக் ஸ்டஃபிங் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க எவ்வளோ சூப்பராக அந்த ஸ்டஃபிங் வந்து நல்லா எலும்பி வந்திருக்குன்னு. உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வந்து வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இதுக்கு யூஸ்வல் ஸ்டஃபிங்கோட இந்த நம்ம யூனிக் நான்வெஜ் மசாலா வச்சு முட்டையை கலக்கி இருக்கிறது. ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு முட்டை பொடி மாஸ் பார்த்துருக்கோம். இந்த ஸ்டஃபிங்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த எக் புரோட்டாவோட நம்மளோட ஃபிஷ் மசாலா சால்னாவையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் அதை வெட்டி காமிக்கிறேன். அது வெந்ததுக்கப்புறம் நல்லா சமோச்சாக அந்த எக் புரோட்டா வந்துருச்சு. நல்லா இருக்குது. எவ்வளோ சூப்பராக அது வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து அந்த ஸ்டஃபிங்கை வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இதை கட் பண்ணி உங்களுக்கு பார்ப்போம். ஸ்டஃபிங் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்கிறத பாருங்கள். நம்ம நான்வெஜ் மசாலாவில் செஞ்சதுனால டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு அக்காவோட பர்த்டே, அதனால அவங்க இதை குழம்போட அந்த இதோட டேஸ்ட் பண்ணி சொல்லட்டும். உள்ள அந்த ஸ்டஃபிங் நல்லா இருக்காக்கா? அந்த எக்கு அதான் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த புரோட்டாவை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு.